ஹாய் ஆல் எல்லாருக்கும் வணக்கம். திஸ் இஸ் வினோதினி, கிட்ஸ் பீஸ் அபாக்கஸ் ட்ரெய்னர். நான் இன்னைக்கு உங்களுக்கு எதை பற்றி சொல்ல போகிறேன் அப்படின்னா, ஒரு டிஜிட்டல் அபாக்கஸ் கிட்ட எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லி உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஆல்ரெடி நான் நார்மல் நம்ம அபாக்கஸ் கிட்ட எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ, கிட்ஸ் பீஸ் டெமோ கிளாஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டிருப்பேன். அந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா இன்பிட்வீனில் ஒரு வீடியோ நான் ஆட் பண்ணியிருப்பேன். எப்படி நார்மல் நம்ம அபாக்கஸ் கிட்டு எப்படி இருக்கும், அதில் என்னென்ன பார்ட்ஸு, அது எப்படி மூவ் பண்ணுறதுன்னு சொல்லி போட்டிருப்பேன். நீங்கள் அந்த வீடியோவை பாருங்கள். அப்படி புரியலைன்னா கூட இதுவும் நார்மலாக நம்ம அபாக்கஸ் கிட்டு மாதிரியே தான், இந்த டிஜிட்டல் அபாக்கஸ் கிட்டும் அதே மாதிரி தான் யூஸ் பண்ணணும். ஸோ எப்படி யூஸ் பண்ணுறதுங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ இது ஒரு டிஜிட்டல் அபாக்கஸ் கிட்டு. ஸோ டிஜிட்டல் அபாக்கஸ் கிட்டு நீங்கள் நார்மலாக கூகுளில் போய் சர்ச் பண்ணீங்க அப்படின்னா டிஜிட்டல் அபாக்கஸ் கிட்டுன்னு எடுத்தீங்கனாலே நார்மலாக அந்த கிட்டு வந்துடும். ஸோ இது நம்ம நார்மலாக அபாக்கஸ் கிட்டு மாதிரியே தான் அப்படியே இருக்கும். நம்ம செட்டிங்ஸில் நீங்கள் எத்தனை ராடு வேணுமோ அத்தனை ராடு நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நான் இங்கே 15 ராட் எடுத்திருக்கேன். நீங்கள் 7 ராட் வேணால் 7 ராட் எடுத்துக்கலாம், 17 ராட் வேணாலும் 17 ராட் எடுத்துக்கலாம். ஸோ இது ஒரு டிஜிட்டல் அபாக்கஸ் கிட்டு. ஸோ நார்மல் அபாக்கஸ் கிட்டு மாதிரியே தான் இதுவும் ஒர்க் ஆகும். நம்ம அபாக்கஸ் கிட்டில் என்ன பண்ணுவோம், இது அவுட்டர் லேயர் ஃப்ரேம்னு சொல்லுவோம். ஸோ இதுவும் ஃப்ரேம் தான். நெக்ஸ்ட்டு இது என்னென்னா ஆன்சர் லைன். ஆன்சர் லைன் அப்படிங்கிறது எதுக்காக இந்த ஆன்சர் லைன் அப்படின்னா, இப்போ நான் இதெல்லாம் லோயர் பீட்ஸ்னு சொல்லுவோம். இது லோயர் பீட்ஸ்னு சொல்லுவோம், இது அப்பர் பீட்ஸ்னு சொல்லுவோம். ஸோ இந்த அப்பர் பீட்ஸையும் லோயர் பீட்ஸையும் நம்ம மூவ் பண்ணுவோம். மூவ் பண்ணும்போது இந்த ஆன்சர் லைனில் என்ன டச் ஆகிருக்கோ அதுதான் நம்ம வேல்யூவாக கன்சிடர் பண்ணணும். ஸோ அதுக்காக தான் இதுக்கு நேம் ஆன்சர் லைன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது என்னன்னா இந்த ஒயிட் கலர் டாட்ஸ் யூனிட் பாயிண்டர்னு சொல்லுவாங்க. இந்த ஒயிட் கலர் டாட்ஸாக இருக்கிறது யூனிட் பாயிண்டர். எதுக்காக இந்த யூனிட் பாயிண்டர் அப்படின்னா, நீங்கள் நார்மலாக சம் ஸ்டார்ட் பண்ணும்போது யூனிட் பாயிண்டர்லேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணணும். அதுதான் அபாக்கஸோட ஒரு ரூல். இந்த யூனிட் பாயிண்டர்லேருந்து தான் நீங்கள் சம் ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ அந்த யூனிட் பாயிண்டர் இப்போ நம்ம பேசிக்காக ஃபஸ்ட்டு லெவல் 0, லெவல் 1, லெவல் 2, லெவல் 3 நீங்கள் பண்ணும்போது இந்த யூனிட் பாயிண்டர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. ஏன்னா நம்ம எப்படி போட்டாலும் சம் கரெக்டாக வந்துடும். ஆனால் அதுக்கு மேலே மல்டிப்ளிகேஷன், டிவிஷன், அப்புறம் காம்பினேஷன் ஆஃப் ஆல் த சம்ஸ், அதாவது மல்டிப்ளிகேஷன், டிவிஷன் எல்லாமே மிக்ஸ் ஆகி லெவல் 8லலாம் வரும். ஸோ அப்போல்லாம் நீங்கள் போகும்போது யூனிட் பாயிண்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு நல்ல கரெக்டான ஆன்சர்ஸ் வர்றதுக்கான சான்ஸ் இருக்கும். ஸோ அதனால தான் யூனிட் பாயிண்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணணும்னு சொல்லுவாங்க. ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் ஸ்டார்டிங்கில் லெவல் 0, லெவல் 1, லெவல் 2, 3க்கெல்லாம் நீங்கள் இங்கேருந்து கூட ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அதுக்கப்புறம் மல்டிப்ளிகேஷன், டிவிஷன்லாம் போகும்போது நீங்கள் யூனிட் பாயிண்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ண பழகிக்கோங்க. ஓகேயா? நெக்ஸ்ட்டு இப்போ இது நான் ஆல்ரெடி சொன்னேன், இது அப்பர் பீட்ஸு, இது லோயர் பீட்ஸ்னு சொல்லிட்டேன். ஸோ அப்பர் பீட்ஸு இது பீம்னு சொல்லுவாங்க. இது ஒவ்வொன்றும் பீம் சொல்லலாம் அல்லது ராடுன்னு சொல்லிக்கலாம். ஸோ இது எல்லாமே ஒவ்வொன்றும் பீட்ஸ். இப்போ லோயர் பீட்ஸோட வேல்யூ ஒவ்வொரு வேல்யூ 1. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு பீட் மூவ் பண்ணால் 1. இப்போ இது 2, இது 3, இது 4. முன்னாடி நான் சொன்ன மாதிரி இந்த ஆன்சர் லைனில் எத்தனை பீட்ஸ் டச் ஆகிருக்கு பாருங்கள், 4 பீட்ஸ் டச் ஆகிருக்கு. அப்போ அதோட வேல்யூ 4. இப்போ 5 அப்படின்னா அந்த 4ஐயும் ரிலீஸ் பண்ணிவிட்டு அப்புறமா 5 ஆட் பண்ணணும். இது மேலே அப்பர் பீட்ஸ் ஒவ்வொரு வேல்யூ 5ன்னு சொன்னேன். ஸோ இது 5. இப்போ 6னா 5 + 1 தானே 6. அப்போ 5ஓட 1 ஆட் பண்ணிக்கோங்க. இது 7, 8, இது 9. இப்போ 10னா இந்த 4 பீட்ஸையும் இதை எல்லாமே ரிலீஸ் பண்ணிவிட்டு இதை ஆட் பண்ணால் 10. 1, 0, 10. ஓகே. 11 அப்படின்னா இது 11, 12, 13, 14, 15னா இந்த 4 பிட்ஸையும் எடுத்துட்டு 5, 16, 17, 18, 19. இப்போ 20 அப்படின்னா இந்த எல்லாத்தையும் ரிலீஸ் பண்ணிவிட்டு இங்கே 2, இங்கே 0, 20. இப்போ 21, 22 எல்லாமே அதே ப்ராசஸ். இது 2 டிஜிட் முடிஞ்சு. சப்போஸ் 3 டிஜிட்னா இது இங்கே பாருங்கள். இப்போ இங்கே 3, இங்கே ஒரு 2, இங்கே ஒரு 5 எடுத்துக்கணும். 325 அப்படின்னா இப்படி பீட்ஸை இப்போ 3 ரோவை நீங்கள் யூஸ் பண்ணி பீட்ஸ் மூவ் பண்ணிக்கணும். ஸோ இதுதான் 3 ரோ. சப்போஸ் 4 ரோனா இங்கே 4, 3, 2, 5. ஸோ இது 4 ரோ. ஸோ இது மாதிரி தான் நீங்கள் பீட்ஸ் மூவ் பண்ணுறது இப்படி தான் மூவ் பண்ணணும். இந்த ஆன்சர் லைனில் என்ன டச் ஆகிருக்கோ அதுதான் ஆன்சராக நம்ம கன்சிடர் பண்ணிக்க போகிறோம். ஸோ ஓகேயா? இதெல்லாம் ஓகே. இப்போ பீட்ஸ் மூவ் பண்ணுறதெல்லாம் பார்த்துட்டீங்க. எந்த ஃபிங்கரில் பீட்ஸ் மூவ் பண்ணி, இப்போ நான் யூஸ் பண்ணுறது டிஜிட்டல் அபாக்கஸ்னால நான் நார்மலாக சிஸ்டம் யூஸ் பண்ணி மூவ் பண்ணிகிட்ருக்கேன். நார்மலாக நீங்கள் கிட் யூஸ் பண்ணிங்கன்னா எந்த ஃபிங்கர் யூஸ் பண்ணி நீங்கள் பீட்ஸ் மூவ் பண்ணணும் அப்படின்னா, இப்போ லோயர் பீட்ஸில் ஒவ்வொரு வேல்யூவை நீங்கள் ஆட் பண்ணும்போது தம் ஃபிங்கர் யூஸ் பண்ணணும், மைனஸ் பண்ணும்போது இண்டெக்ஸ் ஃபிங்கர் யூஸ் பண்ணணும். நல்லா கவனிச்சுக்கோங்க. இப்போ லோயர் பிட்ஸ் எடுத்துக்கோங்க. இப்போ லோயர் பிட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ லோயர் பிட்ஸ் கீழே இருக்குது பீட்ஸ். இப்போ நீங்கள் 1 ஆட் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் எந்த யூஸ் பண்ணி ஆட் பண்ணணும், தம் ஃபிங்கர் யூஸ் பண்ணி ஆட் பண்ணணும்.
2 ஆட் பண்ணுறதா இருந்தால் தம் ஃபிங்கர் தான் யூஸ் பண்ணணும். இப்போ ரெண்டுமே மைனஸ் பண்ணணும்னா இண்டெக்ஸ் ஃபிங்கரை யூஸ் பண்ணி மைனஸ் பண்ணிக்கிறோம். அப்பர் பீட்ஸில் நீங்கள் ஆடிங்காக இருந்தாலும் சரி சப்ராக்டிங்காக இருந்தாலும் சரி நீங்கள் யூஸ் பண்ண வேண்டிய ஃபிங்கர் தம் ஃபிங்கர், சாரி இண்டெக்ஸ் ஃபிங்கர் யூஸ் பண்ணிக்கிறோம். ஸோ புரியுதா? ஸோ ஃபிங்கர் எந்த ஃபிங்கர் யூஸ் பண்ணணுங்கிறது புரிஞ்சிடுச்சு. ஸோ இதுக்கப்புறம் நீங்கள் நம்ம எப்படி நார்மலாக சம் சால்வ் பண்ணணும் அப்படிங்கிறத வந்து பின்னாடி நான் லெவல் 0 லெவல் 1 அப்படி கண்டினியூஸாக எல்லா லெவலுக்கான சம்ஸையும் நான் போட்டுகிட்டே தான் வருவேன். நீங்கள் பாருங்கள். கண்டிப்பாக நீங்கள் இந்த வீடியோஸை கண்டினியூஸாக தொடர்ந்து பார்த்தீங்க அப்படின்னா 1 டே அல்லது 2 டே கண்டினியூஸாக பார்த்தீங்கன்னா எல்லாமே உங்கள் அபாக்கஸ் பற்றி ஃபுல்லாக எல்லாமே நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஸோ ஏதாவது டவுட் இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.